வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதத்தில் காணப்படும் சிறிய சம்பவம் கூட பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைக்கு காலேபின் மகள் அக்சால் தன் தகப்பனிடத்தில் தன் திருமணம் முடிந்து புறப்படும் நேரத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பத்தை பார்க்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களிலே காணப்படுகிறது. எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என கேட்கிறாள். சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதத்தை சரியான நபரிடம் கேட்கிறாள், பெற்றுக்கொள்கிறாள். பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் உண்மைகளுக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. கடவுளின் கிருபையினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம் விருப்பங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அக்சாலை போல என் விண்ணப்பங்கள் ஞானமுள்ளதாக இருக்கிறதா? அக்சாள் தன்னிடம் இருந்ததை ஆராய்ந்து பார்த்து தேவையானதை கேட்டாள். வறட்சியிலிருந்து செழிப்பான வாழ்வை கேட்கிறாள். ஐ ஷுட் ப்ரிஃபர் பிளான் ஃபார் அ நெக்ஸ்ட் பெட்டர் ஸ்டேஜ். அடுத்த சிறந்த நிலைக்கு செல்லுவதில் குறியாக ஆர்வமாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து பரிசுத்தம், பயத்திலிருந்து தைரியம், பலவீனங்களிலிருந்து பலன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, தாழ்விலிருந்து உயர்வு, தனிமையிலிருந்து இயேசுவோடு நட்பு ஐக்கியம், அவநம்பிக்கையிலிருந்து விசுவாசம், சோர்விலிருந்து உற்சாகம், கீழான சிந்தனைகளிலிருந்து மேலான சிந்தனை, உலக தரிசனத்திலிருந்து பரம தரிசனம். ஆண்டவரே, இவைகளை எனக்கு தர வேண்டும் என கேட்பது எவ்வளவு மேன்மையானது! அன்பானவர்களே, நம் விண்ணப்பங்கள் நம் ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற விதமாக இருப்பதாக. இப்படி நாம் கேட்பவைகளை பெற்றுக்கொள்ளும்போது நம் ஆவிக்குரிய வாழ்வு வளமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். நாம் அடுத்த நிலைக்கு செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். வறட்சி அல்ல, ஆவியின் ஆசீர்வாத மழை நம்மில் பொழியட்டும். நம்மை தெய்வீக பண்புகளால் செழிப்பாக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென்.